Start. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asrafil mursalin. அகிலத்தின் அதிபதியும் தீர்ப்பு நாளின் நீதிபதியும் ஆன அல்லாஹ்வை புகழ்ந்தவனாய் அவனின் சாந்தியும் சமாதானமும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிவிரலாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லா துறைகளிலும் முதலும் முன்னோடியுமாக திகழ்வது இஸ்லாம் மட்டுமே. இஸ்லாம் பேசாத துறைகளே இல்லை என்று சொல்பவர்கள் ஏராளம். அதில் ஒன்றுதான் நீதித்துறை. இன்றைக்கு மக்களில் சிலர் நீதியை தேடி அடைகிறார்கள், தங்களின் உரிமைகளை நிலைநாட்ட அல்லப்படுகிறார்கள். அத்தகையோரை ஆதரித்து அரவணைத்து அவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தரும் ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே. ஏனென்றால் அல்லாஹ் அகிலத்தார்க்கும் ஆணையிடுகிறான், வைதா ஹக்கம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமூ பில் அத்ல். நீங்கள் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளித்தால் நீதத்தை கொண்டே தீர்ப்பு வழங்குங்கள் என்று. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் இருவருக்கும் மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டால் நீதத்தை கொண்டு சுமூகமாக தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று. இது போன்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் நீதியை பின்பற்றும்படி ஏவுகிறான். ஆனால் இன்றைக்கு நீதியின் நிலை என்ன? இன்றைக்கு உலக நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களும் சரி, இதற்கு முன் மேதைகளாலும் அறிஞர்களாலும் உருவாக்கப்பட்ட சட்டங்களும் சரி, பணத்திற்காக உண்மையை சொல்ல பயந்து நிற்கின்றன. தங்களின் சட்டங்களை வெளிப்படுத்த தயங்குகின்றன. இது மட்டுமா, அதிகாரிகள் தங்கள் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி சட்டங்களை வளைத்து நீதியை வேரோடு அழிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நியாயத்தராசின் முல்லை போல் நடுநிலையாக இன்று தீர்ப்பு வழங்க வேண்டிய நீதிபதிகளும் சரி, வாழ்மையின் பக்கம் நின்று வாதாடி நியாயத்தை பெற்றுத்தர வேண்டிய வழக்கறிஞர்களும் சரி, தங்களின் நீதியை மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் கேவலம் விற்கிறார்கள் என்பதே இன்றைய நிலையாகும். ஆனால் இஸ்லாம் நீதி வழங்கும் பொழுது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்றெல்லாம் வித்தியாசம் பார்க்காது. வலியவன் எளியவன் சிறுபான்மை பெரும்பான்மை என்றெல்லாம் தன் நீதியை வரையறைக்குட்படுத்தி வழங்காது. இன்னும் சொல்ல போனால், குல கோத்திரங்களுக்கு முன்னுரிமை தராத ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே. தன் நீதியை பாவிகளுக்கும் பணத்திற்கும் விட்டுக் கொடுக்காத சட்டங்களை உடையது. ஏனென்றால் அல்லாஹ்வின் ஆணைக்கு முன் அனைவரும் சமம் என்ற உன்னத கோட்பாட்டை கொண்டது. இதை ஒரு சம்பவத்தின் மூலம் நாம் அறியலாம். நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் மஹ்சூமியா குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடிவிட்டார். அந்த பெண்ணுக்காக நபியிடம் சென்று யார் பரிந்து பேசுவது என்று முடிவு செய்தார்கள். ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று பரிந்து பேசுகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை கேட்டால் நாம் எல்லாம் திகைத்து விடுவோம். லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மதின் ஸரகத் லகதஅது யதஹா. இந்த முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன். இது அல்லவா உன்னத தீர்ப்பு? கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் குற்றவியல் சட்டங்களுக்கு மட்டும் தன் நீதியை வழங்கவில்லை. மாறாக ஒவ்வொரு சொல்லிலும், ஏன் இறைவனுக்கு செய்யவிருக்கின்ற வணக்க வழிபாடுகளிலும் தன் நீதியை நிலைநாட்டுகிறது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன லிரப்பிக அலைக ஹக்கா வ லிஅமலிக அலைக ஹக்கா ஃபஆதி குல்லதி ஹக்கின் ஹக்கா. ஒரு மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழக்க வழிபாடுகளிலும் தன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் மேலும் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய
கூறுகிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற உரிமைகளை பார்த்தோமானால் இஸ்லாத்தில் மட்டுமே நீதி உண்டு என்ற உண்மை நமக்கு விளங்கும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இத்தகூ தஅவத்துல் மظلوم, நீங்கள் பாதிக்கப்பட்டவரின் துஆவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் தடுப்பும் கிடையாது. அவர் கேட்கின்ற அனைத்து துஆக்களும் எந்தவித தயக்கமும் இன்றி அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தியை அநீதி இழைப்போருக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அது மட்டுமா, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அநீதம் என்பது மறுமை நாளின் இருள்களாகும். இந்த இரண்டு ஹதீஸ்களும் நமக்கு நினைவூட்டுவது என்ன? நாளை அநீதம் இழைப்போர் அனைவரும் நரகத்தில் இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் நீதத்தை நிலைநாட்டுபவர்களுக்கு இன்பச் செய்தியையும் கூறுகிறது. நாளை மறுமை நாளையிலே 7 நபர்கள் மட்டும் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலில் இருப்பார்கள். அதில் ஒருவர் இமாமுன் ஆதிலூன், நீதத்தை நிலைநாட்டக்கூடிய இமாம் என்ற ஒரு நற்செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நல்கியுள்ளார்கள். எனவே அந்த 7 கூட்டத்தாரில்